ஃப்ரெண்ட் நோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். டெல்லிங் த ஸ்டோரி பை துர்கா. ஒரு காட்டில் ஒரு காக்கா உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்கு. அந்த வழி போன முனிவர் அந்த காக்காட்ட கேட்டிருக்காரு, எதுக்கு அழுகிற அப்படின்னு சொல்லி. காக்கா நான் கருப்பா இருக்கேன், நான் அழகாவே இல்லை, எனக்கு இந்த நிறமே எனக்கு பிடிக்கல, நான் பார்க்கறக்கு அழகாவே இல்லைன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முனிவர்கிட்ட சொல்லுது. முனிவர் கேட்குறாரு, சரி நான் உனக்கு ஒரு வரம் தரேன், நீ அடுத்த ஜென்மத்தில் யாரா இருந்தா நீ சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்லி முனிவர் அந்த காக்கா கிட்ட கேட்குறாரு. காக்கா உடனே சொல்லுது, எனக்கு அன்னப்பறவை மாதிரி மாறணும், எனக்கு அன்னப்பறவை அழகா கலரா இருக்கு, எனக்கு அதனால அன்னப்பறவை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி முனிவர்கிட்ட சொல்லுது. உடனே முனிவர் சொல்றாரு, சரி ஓகே, அதே மாதிரி நான் வரம் கொடுக்குறேன், நீ போய் அந்த அன்னப்பறவைட்ட கேளு, லைஃப் உனக்கு சந்தோஷமா இருக்கா இல்லை சேடா இருக்கா அப்படின்னு சொல்லி அன்னப்பறவைட்ட கேளு, அன்னப்பறவை என்ன சொல்லுதோ அதே மாதிரி நான் உனக்கு அடுத்த ஜென்மத்தில் அன்னப்பறவையா நான் வரம் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. உடனே சரின்னு சொல்லிட்டு காக்கா போய் நேரா போய் அன்னப்பறவைட்ட கேட்குது. அன்னப்பறவை, நீ இந்த லைஃப்ல ஹாப்பியா இருக்கியா, சேடா இருக்கியா, இல்ல உனக்கு என்னென்ன பிரச்சனை வருது, ஏன்னா எனக்கு ஒரு வரம் கிடைச்சிருக்கு, நான் அடுத்த ஜென்மத்துல உன்ன மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லி காக்கா கேட்குது. அதுக்கு அன்னப்பறவை சொல்லியிருக்கு, எனக்கு இந்த நிறமே பிடிக்கல, வெள்ளைங்கிற நிறம் அமைதியும் துக்கத்தையும் குறிக்குது, அதனால எனக்கு வெள்ளையா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, வெள்ளையா இருக்கிறது எனக்கு ரொம்ப சேடான விஷயம்தான் அப்படின்னு சொல்லி அன்னப்பறவை சொல்லுது. சரி காக்கா சொல்லுது, சரி வா, உனக்கும் முனிவர்கிட்ட நான் வரம் வாங்கி தரேன், அடுத்த ஜென்மத்தில் நீ என்னவா மாறணும்னு வா அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெண்டு பேரும் கேட்குறாங்க. முனிவர்கிட்ட அன்னப்பறவை கேட்குது, எனக்கு வெள்ளையா இருக்கிறதே பிடிக்கல, எனக்கு அடுத்த ஜென்மத்தில் வேற பறவை மாதிரி எனக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி அது முனிவர்கிட்ட கேட்குது. உடனே முனிவர் சொல்றாரு, சரி உனக்கும் அதே மாதிரி நான் வரம் தரேன், நீ அடுத்த ஜென்மத்தில் எந்த பறவை மாதிரி இருந்தால் சந்தோஷமா இருப்ப, அந்த வரம் உனக்கு தரேன், நீ சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. உடனே அன்னப்பறவை சொல்லுது, நான் கிளி மாதிரி மாறணும், கிளி அழகா ஒரு பச்சை கலர் நிறத்துல மூக்கு ரெட் கலர்ல அழகா இருக்கு, அதனால கிளி மாதிரி மாறணும்னு சொல்லி அன்னப்பறவை சொல்லுது. சரி முனிவர் சொல்றாரு, சரி ஓகே, ரெண்டு பேரும் போய் காட்டுல கிளியை தேடி அந்த கிளி எப்படி இருக்கு, அந்த லைஃப் அதுக்கு பிடிச்சிருக்கா இல்லை சேடா இருக்கா இல்லை சந்தோஷமா இருக்கான்னு நீ கேட்டு வா, நான் அந்த வரம் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி முனிவர் சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு முனிவர் சொன்ன மாதிரி அன்னப்பறவையும் காக்காவும் காட்டுக்கு போய் ரொம்ப நேரம் கிளியை தேடி தேடி கிளி கிடைக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அவங்க முனிவர்கிட்ட சொன்ன மாதிரி கிளியை பார்க்கணுமேன்னு சொல்லி ரொம்ப நேரம் தேடி தேடி பார்த்துருக்காங்க. லாஸ்ட்ல ஒரு கிளி கிடச்சிருக்கு. கிளிகிட்ட போய் கேட்குது அன்னப்பறவை, கிளியே நீ இந்த ஜென்மத்தில் ஹாப்பியாக இருக்கியா இல்லை சேடாக இருக்கியா, ஏன்னா எனக்கு ஒரு வரம் கிடச்சிருக்கு, நான் அடுத்த ஜென்மத்தில் உன்ன மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லி அன்னப்பறவை கேட்குது. அது கிளி சொல்லிச்சு, நீ இவ்வளோ நேரம் என்னை தேடினையே, உனக்கு நான் கண்ணுக்கு தெரிஞ்சனா, ரெண்டு பேர்த்துக்கு முன்னாடியே தான் நான் உட்காந்துருக்கேன் இந்த மரக்கிளையில, ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் என்னை பார்க்கவே இல்லை, ஆனால் நீங்கள் தேடி தேடி நீங்கள் கிளி கிளின்னு கத்தும் போதே எனக்கு கேட்டுச்சு, ஆனால் நான் நீங்கள் என்னை தேடுறீங்கன்னு தெரிஞ்சு தான் அந்த மரத்தில் உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி கிளி சொல்லுது. ஒன்று அன்னப்பறவை சொல்லிச்சு, ஏன் அப்படி உட்காந்துருந்தேன், ஆமாம் இந்த இது எனக்கு ஹாப்பியாக இல்லை, எல்லா நிறமும் பச்சையாக இருக்குது, இவ்வளோ நேரம் தேடி நான் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கிளி சொல்லுது. இந்த நிறம் எனக்கு ரொம்ப பிடிக்காத நிறமாக மாறிடுச்சு, நான் ஒரு இடத்துல தனித்துவமாக தெரியல, இவ்வளோ பச்சை பசைன்னு இருக்கிற இடத்துல நானும் இப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிளி சொல்லுது. உடனே அன்னப்பறவையும் காக்காவும் சொல்கிறாங்க, சரி நீ வா, நானும் உனக்கு வரம் வாங்கி தரோம், நீ அடுத்த ஜென்மத்தில் எந்த பறவை மாதிரி மாறணும், நாங்கள் அவர்கிட்ட சொன்ன மாதிரி வரம் வாங்கி தரோம் வா அப்படின்னு சொல்லி சொல்லுது. உடனே சரின்னு சொல்லிட்டு அவரும் வாங்க போகலான்னு சொல்லிட்டு மூணு பேரும் போய் அவர்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு இந்த பச்சை கலரில் இருக்கிறது பிடிக்கல, நான் தனித்துவமாக ஒரு இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கிளி அந்த முனிவர்கிட்ட சொல்லுது. உடனே முனிவர் சொல்கிறாரு, சரி உனக்கும் அந்த வரத்தை நான் தரேன், அடுத்த ஜென்மத்தில் நீ எந்த பறவை மாதிரி மாறினா ஹாப்பியாக இருப்ப இல்லை சேடாக இருப்ப அப்படின்னு சொல்லுது. உடனே முனிவர்கிட்ட கிளி சொல்லுது, எனக்கு மயில் மாதிரி மாறணும், மயில் தேசிய பறவையாக சொல்கிறாங்க, அது இல்லாமல் அது தோகை விரிச்சு ஆடும்போது அழகாக இருக்குது, அதை பார்க்கறக்க நிறைய பேர் வராங்க, அது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லி அந்த கிளி சொல்லுது. அந்த மயில் கிட்ட கேளுங்க, லைஃப் உனக்கு ஹாப்பியாக இருக்கா இல்லை சேடாக இருக்கா அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி முனிவர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் போய் மயில் கிட்ட கேட்குறாங்க, மயிலே மயிலே இந்த லைஃப் உனக்கு ஹாப்பியாக இருக்கா இல்லை சேடாக இருக்கா, ஏன்னா நான் அடுத்த ஜென்மத்தில் உன்ன மாதிரி தான் மாறப்போகிறோம், அதனால நீ சொல்லுங்கிறாங்க. உடனே மயில் சொல்லுது, எனக்கு இந்த லைஃப் ரொம்ப கொடுமையாக இருக்குது, எனக்கு நல்லாவே இல்லை, ஏன்னா அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும், எனக்கு இந்த தோகை இருக்கிறதே எனக்கு பிடிக்கவே இல்லை, எல்லாரும் நான் தோகை விரிச்சு ஆடும்போது அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த அழகு தான் எனக்கு ஆபத்து, எத்தனையோ பேர் என்னை வேட்டையாடுறதுக்கு இந்த காட்டுக்கு வராங்க,
அதுவும் அங்க தெரியுது பாரு ஒருத்தன், ரொம்ப நேரமா வந்து என்னை வேட்டையாடுறதுக்கு தான் அங்க நின்னுட்டு இருக்காங்க. என் தோகை வந்து வீட்ல அழகுக்கு வைக்கிறாங்க. அது மாரி நெறைய கொடுமைகள் வந்து என் தோகைனால தான் எனக்கு வருது. அப்படின்னு சொல்லி மயிலும் ரொம்ப சேடா சொல்லுது. சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் போய் முனிவர் கிட்ட கேட்குறாங்க. முனிவர் நாங்க வந்து 4 பேரும் பேசினோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முனிவர் சொல்றாரு, மயில் கிட்ட கேட்குறாரு. சரி நீ இவ்ளோ சொல்றியே, நீ வந்து இந்த ஜென்மத்தில வந்து இந்த பறவையா இருந்தா நான் ஹேப்பியா இருந்திருப்பேன். அப்படின்னு நீ என்ன பறவையா சொல்ற? அப்படிங்கும்போது, அங்க சுத்தி, இங்க சுத்தி ஃபர்ஸ்ட் இருந்த காக்கா கிட்டயே மயில் வருது. காக்கா மாரி தான் நான் இருந்திருக்கணும். கருப்பா இருக்கு. அது அழகா இல்ல. அதுவே அது வந்து ஆபத்தா அமையல. ஏன்னா, யாருமே அது வேட்டையாடுறதில்ல. எங்கேயாச்சும் வந்து கோழி பிரியாணி, சிக்கன் பிரியாணின்னு கேள்விப்பட்டுருக்கீங்க. எங்கேயாச்சும் காக்கா பிரியாணி இருக்கான்னு சொல்லி மயில் கேட்டிருக்கு. அப்போ வந்து முனிவர் சொல்றாரு, "இல்ல" அப்படின்னு. அப்போ வந்து முனிவர் சொல்றாரு, அவங்க 4 பேர்த்துட்டயும், "எதுவா இருந்தாலும் அது அழகு தான். நம்ம அழக தேடி போம்போது, அது நம்மளுக்கு ஆபத்துல தான் முடியும்." அதே மாரி சொல்றாரு. உடனே அந்த மயில் சொல்லுது, "உண்மதான். அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு நான் முன்னாடியே சொன்னேன்." அப்படின்னு சொல்லி முனிவர்கிட்ட அந்த மயில் சொல்லுது. இதுலருந்து நீங்க என்ன தெரியுதுன்னா, நம்ம இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கணும். பறக்கறக்கு ஆசைப்பட்டா அதே இடத்துல தான் நம்மளுக்கு வந்து ஆபத்து இருக்கு. இதே மாரி இன்ட்ரெஸ்டான ஸ்டோரில உங்கள சந்திக்கிறேன். நன்றி.